அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமாக இருப்பது பராசக்தி. அந்த பராசக்தி பல்வேறு பெயர்களுடன் பல்வேறு ஸ்தலங்களில் கோவில் கொண்டு அருள் வழங்கி வருகின்றாள். அந்த வரிசையில் கொங்கு மண்ணின் வடமேற்கு எல்லை அருகில் மைசூர் செல்லும் பாதையில் பிரதானமாக தெற்கு நோக்கி அமர்ந்து காவல் தெய்வமாக மாபெரும் சக்தியாக அருள்மிகு பண்ணாரி அம்மன் மக்களுக்கு அருளை வாரி வழங்கி வருகின்றாள். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து மேற்கே 14 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனப்பகுதியில் எழில் கொஞ்சும் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம். மாரி உந்தன் திருநீரின் மகிமை அல்லவா, கருமாரி உந்தன் திருநீரின் மகிமை அல்லவா, கருமாரி உந்தன் திருநீரின் மகிமை அல்லவா, அதை அன்றாடம் அணிவோர்க்கு சித்தி அல்லவா, அதை அன்றாடம் அணிவோர்க்கு சித்தி அல்லவா, மாரி உந்தன் திருநீரின் மகிமை அல்லவா. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் இந்த கானகத்தில் தோரண பள்ளம் என்னும் காட்டாறு ஓடிக்கொண்டிருந்தது. திம்பம் மலையின் அடிவாரத்தில் அன்னை பண்ணாரி கோயில் கொள்ளப் போகும் நிகழ்வு நடைபெறப் போவதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் இந்த காட்டாற்றின் துறையில் பசுவும் புலியும் ஒரே நேரத்தில் தண்ணீர் குடிக்கும் நிகழ்வுகள் நடந்துள்ளன. சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்க இந்த வனப்பகுதிக்கு வருவது வழக்கம். அப்படி வந்த பசு ஒன்று வேங்கை மரத்தின் அடியில் கணம் புற்றுகள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பால் பொழிவதை பார்த்த ஒருவர் தான் கண்ட காட்சியை ஊர் பெரியவர்களிடம் கூறி ஊர் மக்கள் அனைவரையும் அழைத்து வந்து அந்த அரிய காட்சியை காண வைக்கிறார். காராம்பசு தன்னிச்சையாக பால் சொரிவதை பார்த்த மக்கள் கைகூப்பி வணங்கி தொழுது நின்றார்கள். மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த இடத்தை சுத்தம் செய்தபோது புற்று ஒன்றும் மற்றும் சுயம்புலிங்க திருவுருவும் இருப்பதை கண்டார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு தெய்வ அருள் உண்டாகி தான் கேரள மாநிலம் மன்னார்காடு என்ற ஊரிலிருந்து வந்ததாகவும் இந்த அழகிய எழில் மிகுந்த வனப்பகுதியில் தங்கிவிட்டேன், இனிமேல் என்னை பண்ணாரி அம்மன் என போற்றி வழிபட்டு வாருங்கள் எனவும் அருள்வாக்கில் கூறினாள் அந்த அன்னை. அன்னையின் அருள்வாக்குப்படி அங்கே அன்னைக்கு கோயில் எழுப்பி மக்கள் வணங்கி வருகிறார்கள். இன்றும் இந்த ஆலயத்தில் பக்தர்களுக்கு இந்த புற்று மணல்தான் விபூதி பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகின்றது. கலங்கும் என் நெஞ்சத்தை களிப்பூட்டம்மா, மாரி உந்தன் திருநீரின் மகிமை அல்லவா, அதை அன்றாடம் அணிவோர்க்கு சித்தி அல்லவா, மாரி உந்தன் திருநீரின் மகிமை அல்லவா. பண்ணாரி அம்மன் ஆலயம் 3 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் பண்ணாரி அம்மனுக்கு அழகிய தங்கத்தேர் வடிவமைக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை புறப்பாடு நடைபெறுகின்றது. தங்கத்தேர் இழுக்க விரும்புவோர் ரூபாய் 1000 செலுத்தி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அம்பிகையை பயபக்தியுடன் துதிக்கும் அன்பர்களுக்கு வேண்டியதை வேண்டிய வண்ணம் அருள்பாலிக்கின்றாள் நம் தாய். அபிஷேக ஆராதனைகள் செய்தும் பொங்கல் ஈட்டும் முடிகளைந்தும் உருள் தண்டம் முதலியன செய்தும் வழிபடுகின்றார்கள் பக்தர்கள். கண் வியாதிகள் தேவியின் தீர்த்தத்தால் குணமாகின்றது. நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அம்பிகையின் வழிபாட்டில் நிவர்த்தியாகின்றன. சொந்த வீடு இல்லாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு சொந்த வீடு கிடைப்பதாக பக்தர்கள் மகிழ்வடைகிறார்கள். தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு மாபெரும் அருள் சக்தியாக ஆதரித்து காத்து நிற்கிறாள் அன்னை பண்ணாரி. தினசரி பூஜைகள் காலை சந்தி காலை 5:30 மணிக்கும், உச்சிகாலம் 11:30 மணிக்கும், சாயரக்ஷை மாலை 5:30 மணிக்கும், அர்த்த ஜாமம் இரவு 8:30 மணிக்கும் நடைபெறுகின்றது. பக்தர்கள் தங்குவதற்கு அழகான குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேட்டுப்பாளையம், ஈரோடு, கோவை போன்ற நகரங்களில் இருந்து பேருந்து வசதிகள் உள்ளது. இது தவிர ஞாயிறு, திங்கள், வெள்ளி மற்றும் அமாவாசை நாட்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன.
இந்த அருள் மிகுந்த பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு ஒருமுறையேனும் வந்து அவளை வணங்கி அவளின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி. அடியேனை ஆட்கொள்ள மனமில்லையோ, அடியேனை ஆட்கொள்ள மனமில்லையோ.